ஆனா இந்த குழந்தையோட சாவுல நம்ம இது அரசியலாக்க விரும்பல. பயங்கரமா இருக்கு, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. 10 வயசு குழந்தைங்க. அமைச்சர் கார்த்திகா கிட்ட கேள்வி கேட்கறாங்க. அந்த லேடி சொன்ன பதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயமா கேளுங்க, பாலிடிக்ஸ் வேண்டான்னு. எது உங்களுக்கு பாலிடிக்ஸ்? எது உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்? அட்மினிஸ்ட்ரேஷன்ல அப்படியே எல்லாம் படிச்சு கிழிச்சுட்டீங்களோ? கூச்சமா இல்ல இந்த மாதிரி பதில் சொல்றதுக்கு? அது சிரிச்சுக்கிட்டே ஒரு வார்த்தையில பதில் சொல்லிட்டு போச்சு. விஜய் அண்ணா சிஎம் என்ன சொல்றாரோ அது அவர் நல்லா பண்ணுவாரு. என்ன பதில் சொல்லிட்டு போறீங்க சிரிச்சுக்கிட்டே? என்ன சம்பவம் நடந்திருக்கு? இதே வேற எவ்வளாச்சும் பேசியிருந்தானா? சூலூர்ல 10 வயசு பாப்பா வீட்டு வாசல்ல விளையாடிட்டு இருந்த குழந்தை காணும்னு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. ஆனா குழந்தைய பாடியா தான் எடுத்திருக்காங்க. ஹெட்லைன்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னா, காணாமல் போன சிறுமி சடலமாக மீட்பு. இந்த 1 மாச காலத்துல நடந்த அத்தனை கொலைகளும் சடலமாக மீட்பும் மட்டும்தான் பேப்பர், பத்திரிகை, டிவியில வந்துச்சு தவிர அது எப்படி சாகடிக்கப்பட்டாங்க அப்படின்றது டீட்டெயில்டா சொல்ல மாட்டேன்றாங்க. ஒருவேளை மாற்றங்கள் இதுதான் எதிர்பார்த்தோமோ என்னமோ அப்படி தெரியல. ஆனா இந்த குழந்தையோட சாவுல நம்ம இது அரசியலாக்க விரும்பல. இது அரசியல் கிடையாது. ரொம்ப ரொம்ப மனசுக்கு வேதனையான ஒரு விஷயம். ஆனா நாங்க என்ன கேட்குறோம் அப்படின்னா, அந்த குழந்தை, நான் கேட்குற ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தாங்க. நான் இது அரசியலே நான் படுத்தல. நல்ல மனுஷங்க, குழந்தை குட்டியோடு இருக்கக்கூடியவங்க எதுவுமே இந்த மாதிரி விஷயங்களை அரசியல் படுத்த மாட்டாங்க. ஆனா எங்களோட ஆதங்கங்களை நாங்க கேட்குறோம். அந்த குழந்தையோட தலைமுடியாலே அந்த குழந்தையோட கழுத்தை இறுக்கப்பட்டிருக்கு. கண்கள், மூக்கு, வாய் எல்லாத்தையும் சிதைக்கப்பட்டிருக்கு. நரகத்தனமா நடந்த அந்த குழந்தை சாகடிக்கப்பட்டிருக்கு. இந்த வலி வேதனை அந்த படிக்கும் போதே அவ்வளோ பயங்கரமா இருக்கு, அவ்வளோ கஷ்டமா இருக்கு. 10 வயசு குழந்தைங்க மார்ச்சூரில இருந்து அந்த பாடி எடுத்துட்டு வராங்க. எப்பேற்பட்டவனு கூட மனசு கலங்குங்க. இது அவனை பிடிச்சாங்கல்ல, ஒரு பொதுமக்களா நம்மளுடைய ஆதங்கம் என்னன்னா அவனை பிடிச்சோன்னு சாகடிக்கணும் அப்படின்னு. சட்டத்துல அதுக்கான இடம் கிடையாது. கோர்ட்டு, கேஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. அதை எவ்வளவு நேரத்துல பிடிச்சாங்க, எப்படி பிடிச்சாங்க, காவல்துறை என்ன மாதிரி ஆக்ஷன் எடுத்தாங்கன்றதுதான் ஒரே கேள்வி. இதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, குழந்தைங்க காவல்துறையில இருந்து சொல்லியிருக்காங்க, பிள்ளை சேஃபா இருக்கா, எங்க கிட்டதான் இருக்கா, எங்க கிட்டதான் இருக்கா, எங்க கிட்டதான் இருக்கான்னு. இந்த குற்றவாளிகளை பிடிக்கிறது வரைக்குமே பிள்ளை சேஃபா இருக்கான்னு இருக்காங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்காங்க பிள்ளை செத்து போச்சு அப்படின்னு. அப்போ யூபியில நடந்த ஒரு சம்பவம் இருக்குல்ல, மனிஷா அப்படின்ற ஒரு பிள்ளைய, ஒரு 17 வயசு குழந்தைய பண்ணி கொன்னானுங்க. அவனுங்க டாக்கூர் பிராமணன், பிஜேபியில் உள்ளவனுங்க. கடைசி அந்த பிள்ளையோட கேஸே இது பண்ண முடியாம சாகடிச்சு அந்த பிள்ளையோட செத்துட்டு அப்புறம் அந்த பிள்ளையோட பாடியை எரிச்சானுங்க. பேரண்ட்ஸோட பர்மிஷனே இல்லாம வீட்டுல அடைச்சி போட்டு அந்த குழந்தையோட பாடியை எரிச்சாங்க. அந்த விஷயம் நடக்கும்போது கூட மிஸ்டர் நிர்மல் குமார் அவருடைய பக்கத்துல அவர் பரப்பி விட்டது என்னன்னா, போய் சொல்றாங்க அந்த பிள்ளை நல்லாதான் இருக்கு, நல்லாதான் பேசிச்சு, நாக்கெல்லாம் ஒண்ணு அந்த பிள்ளைக்கு வெட்டுப்படலை அப்படின்னு. ஆனா அந்த குழந்தைக்கு நாக்கு கட்டா இருந்துச்சு. இப்படிப்பட்டவங்க தான் இப்போ அமைச்சர்களா இருக்காங்க. அது வேற விஷயம். இப்போ ஒரு அமைச்சர் கார்த்திகா கிட்ட கேள்வி கேட்கறாங்க. கேள்வி கேட்ட உடனே அந்த லேடி சொன்ன பதில் என்னன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயமா கேளுங்க, பாலிடிக்ஸ் வேண்டான்னு. எது உங்களுக்கு பாலிடிக்ஸ்? எது உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்? அட்மினிஸ்ட்ரேஷன்ல அப்படியே எல்லாம் படிச்சு கிழிச்சுட்டீங்களோ? அப்படியே தொழில் துறையில எல்லாமே தெரிஞ்சு அப்படியே அக்கு வேற ஆணி வேற ஆக்கிட்டீங்க. கூச்சமா இல்ல இந்த மாதிரி பதில் சொல்றதுக்கு? அது சிரிச்சுக்கிட்டே ஒரு வார்த்தையில பதில் சொல்லிட்டு போச்சு. விஜய் அண்ணா சிஎம் என்ன சொல்றாரோ அது அவர் நல்லா பண்ணுவாரு. என்ன கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லிட்டு போறீங்க? என்ன பதில் சொல்லிட்டு போறீங்க சிரிச்சுக்கிட்டே? என்ன சம்பவம் நடந்திருக்கு? அமைச்சராச்சேன்னு வாங்க பொங்கன்னு மரியாதை கொடுக்க வேண்டியதா இருக்கு. இதே வேற எவ்வளாச்சும் பேசியிருந்தானா, ஏண்டி இப்படிதாண்டி உங்க வீட்டுல நடந்த சிரிச்சுட்டே பதில் சொல்லிட்டு போவியான்னு கேட்க தோணும். எப்படி உங்களுக்கு சிரிக்க மனசு வருது? எப்படி சிரிக்க மனசு வருது? விஜய் எல்லாம் பாத்துருவாரு. இப்ப நாங்க கேள்வி கேட்கிறோம். விஜய் தானே சொன்னாரு, மதுரை மேற்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய், அங்க விஜய், இங்க விஜய். அப்ப கோயம்புத்தூர்ல விஜய் தானே. விஜய் ஏன் பதில் சொல்ல? எப்படி சொல்வாரு? கரூர்ல செத்த 42 பேருக்கு பதில் சொல்லாம ஓடி போனாலதான் நீங்க எல்லாம் சிஎம் ஆக்கி வச்சிருக்கீங்க. இதுக்கு மட்டும் பதில் சொல்லிவிடுவாரா? அப்புறம் பொன்ராஜ் ரொம்ப அழகா பேசியிருக்காரு. எங்க கடமை என்ன?
ஒரு குற்றவாளிகளை பிடிக்க முடியும், அவ்வளவுதான். அதுக்கு மேல நாங்க என்ன பண்ண முடியும்னு. எவ்வளவு சிறப்பான பதில். இந்த மாற்றம் தான் எதிர்பார்த்தீங்க. அப்புறம் ஏதோ ஒரு இந்த பெண்ணோட குடும்பத்துல இருந்து ஒருத்தவங்க வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அண்ணா விஜய் அண்ணா வந்து ஒரு வார்த்தை எங்களுக்கு ஆறுதல் சொல்லல, எங்களுக்கு வந்து இது நஷ்டஈடு வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க, ஆனா எவ்வளவு ரூபான்னு சொல்லல. யாருக்காக வருத்தப்பட சொல்றீங்க? வலியோடி துடிச்சு செத்துருக்குமா அந்த குழந்தைக்காக மட்டும்தான் இப்ப நம்மளால வருத்தப்பட முடியும். அந்த குழந்தையோட குடும்பத்தை நினைச்சு கூட வருத்தப்பட முடியாது. ஏன்னா உங்களுக்கு விஜய் அண்ணா நல்லா இருந்தா போதும். அதுவும் சொல்றாங்க ரொம்ப தெளிவா, போன பீரியட்ல தான் லா அண்ட் ஆர்டர் சரி கிடையாது, இந்த பீரியட்ல நம்ம அதெல்லாம் குறை சொல்லல, ஆனா எவ்வளவு நஷ்டம் தருவாங்கன்னு தெரியாது, நஷ்டஈடு தருவாங்கன்னு சொல்லல. அங்க சாணி பவுடர் நிறைய கிடைக்கும் கோயம்புத்தூர்ல, வாங்கி குடிச்சிருங்க. இல்ல கொஞ்சம் கயிறு கிடைச்சிச்சுன்னா 3 கயிறுல வாங்கி தொங்கிரு. நீ இன்டர்வியூ கொடுத்தவ எவன்னு எனக்கு தெரியாது, ஆனா அந்த இன்டர்வியூ கொடுத்த இடத்துல நான் இருந்தேன்னா செவட்டுல 2 இழுத்திருப்பேன். எப்படி உனக்கு இப்படிலாம் பேச மனசு வருதுன்னு கேளுங்க. திமுக எப்படி கேள்வி கேட்டீங்களோ அதே மாதிரி தாவைக்கா கிட்டையும் கேளுங்க. இந்த மாதிரி சம்பவம் எங்க நடந்தாலும் கேள்வி கேளுங்க. பாஜக கிட்ட கேள்வி கேளுங்க, காங்கிரஸ் கிட்ட கேள்வி கேளுங்க, அதிமுக கிட்ட கேள்வி கேளுங்க. அது எப்படி திமுக அடிக்கும்போது தான் வலிக்கும், தாவைக்கால அடிக்கும்போது தடை விடுற மாதிரி இருந்துச்சோ? அப்படிதான் இருக்கும். இது அரசியல் பதிவா நான் பண்ணவே இல்லை. இப்ப எவனாவது வந்து கீழே வந்து கமெண்ட்ற பேருக்கு மாநிலத்தை வச்சுக்கோயேன், அது 2 வயசு குழந்தை சாகும்போது நீ என்னடி பண்ணிட்டு இருந்தேன்னு அப்பவும் பதிவு போட்டேன்டா மயிராண்டிங்களா, அப்பவும் நான் பதிவு போட்டேன். எந்த குழந்தைக்கு நடந்தாலும் பதிவு போடலாம், எந்த காலத்திலையும் பதிவு போடலாம். மானக்கேடா இருக்குடா உங்களை எல்லாம் நினைச்சாச்சுன்னா, மானக்கேடா இருக்கு. அவன் சீட்டுக்கு அடி போட்டுட்டு இருக்கான், அவ காசுக்கு அடி போட்டுட்டு இருக்கா. புள்ள செத்தாலும் கவலை இல்லை, அம்மா செத்தாலும் கவலை இல்லை, புருஷன் செத்தாலும் கவலை இல்லை, பொண்டாட்டி செத்தாலும் கவலை இல்லை, குழந்தைய பலாத்காரம் பண்ணி கொண்டாலும் கவலை இல்லை. எவ்வளவு நஷ்டஈடு தருவாங்க அது மட்டும் விஜய் அண்ணா இன்னும் சொல்லல. அப்போ குழந்தைக்கு உயிர், உன் குழந்தையோட மானத்தோட மதிப்பு உனக்கு அது எவ்வளவுன்னு உனக்கு தெரியணும். முதல் குற்றவாளி யார் தெரியுமா? இந்த மாதிரி பேசுறாங்கல்ல, இந்த மாதிரி நாய்ங்க தான். இந்த குடும்பத்துல உள்ளதே பேசுதுல. தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.